ஆடிக்காத்துல அம்மி கூட நகருமாங்க. நம்ம மூச்சு காத்து மூலமா உடம்புல இருக்கிற வியாதியை நகர்த்த முடியாதா? பயிற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். அந்தி வேளையில் அழகான ஆசனங்கள் பண்ணுவோமா? ஸ்டார்ட். கைகளை நெஞ்சு பகுதியில நமஸ்கார முதிரை. சூரியனுடைய அஸ்தமனம் பார்த்துக்கிட்டே கண்கள் மூடி உலகத்தின் பிரபஞ்சத்தின் முழு எனர்ஜி ஃப்ளோ அப்படியே உள்வாங்குங்க. ஒரு சுவாசம் மூலியமா மூச்சை உள்ள ஆடிக்காத்த நல்லா உணர முடியுது. மூச்சு வெளியே விடும்போது உடம்பில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் நகுத்துவோங்கிற ஒரு சங்கல்பத்தோட தொடங்குவோம். மூச்சு எடுத்துட்டே கைகளை ரெண்டையும் பக்கவாட்டுல பிரிங்க. தலைய மேல பாருங்க, வானத்தை பாருங்க. கைகளை நல்லா மேல தூக்குங்க. தாடாசன் நிலை. உடம்ப நல்லா நீட்டிட்டே இருங்க. கால்கள் தரையை ஊனி வேர் ஊனுன மாதிரி தரைகள்ல பதிஞ்சிருக்கணும். கைகள் வானத்தை நோக்கி பயணிக்கட்டும். மூச்சு வெளிய, கைகள் தளர்வு நிலை. மறுபடியும் மூச்சு எடுத்துட்டு கைகளை மேல கொண்டு போங்க, பின்னிக்கோங்க. பின்னி உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவா தலையை நேர்புறமா கொண்டு வந்து ஏதோ ஒரு புள்ளியை கவனிச்சுட்டே குதியையும் தூக்கி தாடாசன் நிலையில பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மறுபடியும் ரிலாக்ஸ். இன்னொரு டைம் மூச்சு உள்ள எடுத்துட்டே குதியும் தூக்கி பேலன்ஸ், ரிலாக்ஸ். கைகள் தளர்வாங்க. அப்படியே பக்கவாட்டுல ஃப்ரீயா விடுங்க. மூச்சு எடுத்துட்டே மேல வாங்க. இப்ப முட்டிய பாதியா மடக்கி உட்கட்டாசன் பொசிஷன், சேர் பொசிஷன், ஹாஃப் சேர். பிரீத் ஈஸி. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. வயிறு உள்ள சுருக்கி மூச்சை நல்லா எடுத்து விடணும். மூச்சு எடுத்துட்டே மேல வாங்கி கைகள் தளர்வாகட்டும். மறுபடியும் மூச்சு எடுங்க. கைகளை நல்லா மேல உயர்த்தி பாதி தூரம் பெண்ட் பண்ணுங்க. இடுப்பளவுக்கு கைகளை நீட்டி நல்லா பெண்ட் எடுங்க. இப்ப முட்டியை மடக்கி உட்கட்டாசன் பொசிஷன். காதோட கையை ஒட்டி வைங்க. கால்கள் வலுப்பெறும், பின்பகுதியும் நல்ல வலுப்பெறும். முதுகெலும்பு நேரா ஆகிறது ஈஸியா உணர முடியும். நல்ல ஒரு ரத்த ஓட்டம், கால்களுக்கு ஒரு நல்ல வலு. மறுபடியும் அதே மாதிரி பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ். கைகள் மேல தூக்கி ஓய்வு நிலை. மூச்சு எடுத்து விடுங்க. கைகள் ரெண்டும் நல்லா மேல உட்கட்டாசன். மறுபடியும் பாதி அளவுக்கு பெண்ட் பண்ணி உத்தான ஆசனா. பாதி நிலையில பெண்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறோம். கைகள் நீட்டிட்டே இருக்கலாம். வயிற்றை நல்லா சுருக்கி முட்டி மடக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் பெண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 பிரீதிங். ஆழமான சுவாசம். மூச்சை வெளியே விட்டுட்டே கைகள் தரையை நோக்கி பயணிக்கட்டும். கைகள் தரையில பிளேஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. முடியலங்கும் போது பிளாக் சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கைகளை நல்லா ஊனி, கால்களை ஊனி, முதுகை நேர்படுத்த பாருங்க. தலையை உயர்த்தி முடிஞ்ச வரைக்கும் தலையை கீழே கொண்டு போங்க. குதியை பிடிச்சி தலையை நல்லா உள்ள கொண்டு போய் முட்டி நெத்தி ரெண்டும் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாதஹஸ்தாசனா. முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ முன்னாடி குமிய முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணலாம். மூச்சு எடுத்துட்டே மறுபடியும் மேலே வாங்க. கைகள் தளர்வாக பக்கவாட்டில் ரிலாக்ஸ். அப்படியே இடுப்பு பகுதிக்கு கைகள் கொடுங்க. அர்த்த சக்ராசனா. மூச்சு எடுத்துட்டே பின்புறம் சரிவோம். ஸோ பாதஹஸ்தாசன் முன்னாடி சரிஞ்சோம், உட்கட்டாசன் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு கவுண்டர் போஸ் அர்த்த சக்ராசன். பின்னாடி வளையும் போது வானத்தை தொட முயற்சிக்கிற இந்த பாறையும் எனக்கு தெரியுது. மூச்சு எடுத்துட்டே மேல. எல்லா பொசிஷன்லயும் ஒரு 5 பிரீத்திங். கைகள் தளர்வாக நிதானமான சுவாசம் தொடர்ந்து பண்ணுவோம். கைகள் மறுபடியும் மேல, முன்புறம் சரிஞ்சு கீழே. இப்போ முட்டியை மடக்கி நெஞ்சு பகுதியை தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. வயிறு, நெஞ்சு, தொடைப்பகுதி டச் பண்ணி இருக்கட்டும். மறுபடியும் முட்டியை நேர்படுத்துங்க. முட்டியை மடக்குறீங்க, முட்டியை நேர்படுத்துங்க. முட்டியை மடக்குறீங்க, முன்னாடி பாருங்க,
நேர்படுத்துங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாதங்களுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்குது. முக்கியமாக பின்புறம் இருக்கிற தசைகளுக்கு நல்ல ஒரு இழுக்கிற தன்மை, நரம்புகள் தசைகள் இழுத்து பிடிக்கிற தன்மையும் உருவாகுது. ஈஸி டு ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரென்தன். மூச்சு நல்லா எடுத்துடுங்க. இப்போ மெதுவா வலது கால் மட்டும் பின்னாடி எவ்வளோ முடியுமோ பின்னாடி எடுத்து வைங்க. வலது கால் முட்டி கீழே, இடது கால் கைகள் நேர்கோட்டில். அஸ்வசஞ்சல்னா இந்த நிலையில கால்களை நல்லா அழுத்தம் கொடுத்து மூச்சு எடுத்துட்டே கைகள் தலைக்கு மேல உயர்த்துங்க. நல்ல இடுப்புல இருந்து ஒரு நீட்டம் கொடுங்க. இடுப்பை கீழே இறக்கிட்டே வாங்க. முதுகு நல்லா நிமிரணும். இடுப்பு பகுதி பெல்விக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல பயிற்சி தான் இந்த அஸ்வசஞ்சனால கைகளை தூக்குறது, கைகளை உயர்த்துறது. தலையை மேல பாருங்க. முடியுதுன்னா லைட்டா பின்புறம் சரிஞ்சு கொடுக்கலாம். மூச்சை விட்டுட்டே மறுபடியும் கீழே. மறுபடியும் வலது காலை முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இடது கால் மாற்றுவோம். இடது காலை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. இடது கால் முட்டி கீழே பிளேஸ் பண்ணி பாதம் முன்பாதத்தை சரிவா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ வலது கால் கைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இங்கேருந்து இடுப்புக்கு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து மூச்சு எடுத்துட்டே கைகளை முன்னாடி நோக்கி உயர்த்துங்க. அப்படியே மேலே பார்த்த மாதிரி கைகளை கொண்டு போகணும். நல்ல இடுப்பை இறக்க இறக்க நம்ம பெல்விக் ஏரியாவில் ஸ்ட்ரென்தன் கிடைக்க ஆரம்பிக்குது. நல்ல முதுகை நீட்டி கொண்டு வாங்க. இடுப்பை கீழே இறக்குங்க. ஒரு நிதானமான சுவாசம் 3 to 5 தீர்க்க சுவாசம் கொடுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டு மறுபடியும் முன்புறம் கைகளை வச்சுட்டு கால்களை சேர்த்திக்கலாம். மூச்சு எடுத்துட்டே கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் பிரித்து தலைக்கு மேலே உயர்த்துங்க. ரிலாக்ஸ். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நேர்நிலைக்கு வரும்போது நம்மளுடைய உடம்பு ஒரு ஓய்வு நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் தொடருவோம். கைகள் பக்கவாட்டில், மூச்சை வெளியே விட்டவாறு முன்புறம். வலது காலை பின்னாடி எடுத்து வைங்க. முட்டி கீழே பிளேஸ் பண்ணுங்க. இடது கையை இடது கால் பக்கத்தில் உள்ள பிளேஸ் பண்ணுறீங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது முட்டி கீழே வச்சுருக்கீங்க இல்லையா? முட்டி வலிக்கிறவங்க ஏதாவது ஒரு பில்லோ சப்போஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வலிக்குதுன்னா மேலேயும் தூக்கிக்கலாம். மேலே தூக்கிட்டு முன்புறம் முக்கியமாக சரிஞ்சிட்டு நெத்திய தரையில் தொட முயற்சி செய்யுங்க. கால்கள் நல்ல வலுப்பெறும். இடுப்பு பகுதி விரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக இடுப்பு தசைகள் இறுக்கமாக இருக்கும்போது இந்த பயிற்சி இடுப்பு, எலும்பு, அதுக்கு பெல்விக் ஏரியா அண்ட் ஹிப் போன்ஸை நல்லா விரிச்சு கொடுக்குது. மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்குது. மசில்ஸை இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆக்குது. இந்த மாதிரி நெத்திய தரையில் தொடணும். மூச்சு எடுத்து விடுங்க. முட்டி நல்லா இறுக்கப்படுத்தி நீட்டிக்கோங்க. மறுபடியும் நேர்நிலைக்கு வந்து கையை அதே பொசிஷன் கொண்டு வந்துக்கலாம். நல்லா மூச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வலது காலை முன்னாடி எடுத்து வச்சுட்டு இடது கால் பின்னாடி எடுத்து வைப்போம். வலது கை வலது காலுக்கு உள்ள வச்சுக்கோங்க. தோள்பட்டை அளவு கைகளை பிரிச்சுக்கிறோம். கைகளுக்கு பக்கத்தில் வலது கால் இருக்கும். இப்போ முட்டியை நேர்படுத்தி கொஞ்சமாக முன்னாடி சரிஞ்சு நெத்திய தரையில் வைங்க. இடுப்பு பகுதி பாருங்க நல்லா விரிஞ்சிருக்கு இல்லையா? மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. ஒரு 3 to 5 பிரீதிங் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கை கால்களுக்கு நல்ல வலும். மறுபடியும் மூச்சு எடுத்துட்டே நேராக கைகள் பழைய நிலைக்கே வரட்டும். கால்களையும் சேர்த்திக்கோங்க. முன்னாடி குமிஞ்ச மாதிரி இருக்கிறோம் இல்லையா? பாத ஹஸ்தாசனா. கைகள் பக்கவாட்டில் உயர்த்திட்டே வாங்க. தலைக்கு மேலே உயர்த்தி முதுகெலும்பை நல்லா நீட்டி கொடுத்து ஓய்வு நிலை. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இப்போ இடுப்புக்கு நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தன் வலு கிடச்சிருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஒரு வீரனை போல இருக்கக்கூடிய நிலைக்கு வருவோம். வாரியர் போஸ், வீரபத்ராசன். இந்த நிலையில் ஒவ்வொரு நிலையும் நம்ம பயிற்சி பண்ணி பார்ப்போம். மூச்சு எடுத்துகிட்டே மேலே,
மூச்சு விட்டுட்டே கீழே, மூச்சு எடுத்துட்டே மேலே. இப்போ வலது காலை மட்டும் பின்னாடி கொண்டு வந்து முன் தொடை மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த தொடை நேரா தரைக்கும் தொடைக்கும் நேர் ஈக்குவல் சிம்பிள் மாதிரி கொண்டு வாங்க. கைகள் நல்லா உயர்த்திக்கோங்க. நமஸ்கார முதிரை பிளேஸ் பண்ணிக்கலாம். பின்கால் முட்டி நல்ல நேரா நிமிர்ந்திருக்கணும். கால்கள் அழுத்தி இதுல ஒரு 5 பிரீதிங். வீரபத்ராசனா வேரியேஷன் 1. மறுபடியும் கால் சேர்த்திக்கோங்க. இப்போ இடது காலை பின்னாடி எடுத்து வைங்க. வலது கால் முன்னாடி, இடது கால் நல்லா பின்னாடி எடுத்து வச்சு தொடைய நல்லா பேரல் ஆக்கணும். இடுப்பை இறக்கிட்டே வாங்க. பின்முட்டியை நேர்படுத்துங்க, இறுக்கப்படுத்துங்க. புல் அப் த நீ கேப். மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. 5 பிரீதிங். மறுபடியும் கால்களை சேர்த்திக்கலாம். இப்போ வீரபத்ராசன் 3 வர்றதுக்கு முன்னாடி கைகளை தளர்வு பண்ணிக்கோங்க. கைகளை இப்படி தளர்வு பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டத்தை நல்லா உணர முடியுது. மூமெண்ட் ஸ்லோவாக பண்ணும்போது மனசோடைய கண்ட்ரோல், மனம் நம்ம உடம்ப சார்ந்து பயணிக்கிறத கண்ட்ரோல்டாக உணர முடியும். மூச்சும் பார்த்தீங்கன்னா பேசிட்டே பண்ணுறனால மூச்சு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கும். நீங்கள் பேசாமல் பண்ணும்போது சூப்பர் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அடுத்தது 1 முடிச்சிட்டோம் இல்லையா? 2 போகலாம், 3 போகலாம். அந்த வீரபத்ராசன் வாரியர் போஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காக அந்த போஸை வந்து நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் பயன்படுத்துவாங்க. அது பார்த்தீங்க, அது நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா நெஞ்சை விரிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அதே தான் என் நெஞ்சை விரிக்கிறது எதுக்காகனா மூச்சோட மேக்சிமம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு. கால்கள் சேர்த்து வைப்போம். மூச்சு எடுத்துட்டே கைகளை நல்லா மேலே உயர்த்துவோம். கை இப்போ வலது காலை பின்னாடி எடுத்து வைக்கிறீங்க. இடுப்பை நல்லா இப்படி திருப்பிக்கோங்க. வாரியர் 1ல இடுப்பு, இந்த இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா, முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். வாரியர் 2ல இடுப்பு சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். கைகளை நல்லா நீட்டி தோள் பட்டை அளவுக்கு நல்லா இழுத்த மாதிரி வைங்க. ஷார்ட்டாக வைக்கக்கூடாது. தொடையும் வாரியர் 1 மாதிரியே நல்லா இறக்கணும். பின்கால் தொடை முட்டி நேராக இருக்கும். நல்லா நெஞ்சு விரிச்சிருக்கிறனா? நீங்க விரிச்சிருக்கீங்களா? வெரி குட். ஃபீல் லைக் அ வாரியர். தலையை திருப்பி முன்னாடி பாருங்க. ஒரு ஈட்டையை எறிகிற மாதிரியான போஸ் தான் இது. நிற்கும் போதே அந்த வலிமை பருது பாருங்க. முதுகுக்கும் மனசுக்கும் ஒரு வீரம் பிறக்குது. நம்ம உடம்பு தான் அந்த வீரத்துக்கான ஆணி வேறு. ரிலாக்ஸ். கால்களை சேர்த்திக்கோங்க. மறுபடியும் மூச்சை தளர்வு. மூச்சு எடுத்து விடலாம். மூச்சு எடுத்துட்டே மறுபடியும் கைகளை நல்லா மேலே உயர்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நீட்டுங்க. இப்போ இடது கால் பின்னாடி. கூட சேர்ந்து அப்படியே பயிற்சி பண்ணுங்க. பயிற்சிங்கிற வீடியோவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் தான். ஈட்டியை எறிவோம். முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச். கால்கள் நல்லா வலுப்பெறட்டும். முட்டி நேராகட்டும். பின் முட்டி, முன்முட்டி நல்லா மடங்கி இருக்கணும். விரல்களை அழுத்தி ஒரு நல்ல நீட்டம் கொடுங்க. இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்த மாதிரி இருக்கும். வாரியர் 2 வீரபத்ராசனா 2வது நிலை. ரிலாக்ஸ். கால்கள் மறுபடியும் சேர்த்திக்கோங்க. தளர்வாகட்டும். மூச்சு எடுங்க, மூச்சு விடுங்க. மூச்சு எடுக்கலாம், மூச்சு விடலாம். இப்போ வாரியர் 3. இதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வேணும். எங்க ஏரியாவே பாருங்க, ஒரு ஏற்று இறக்கத்தோட இருக்கு இல்லையா? இதுல பேலன்ஸ் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம மனதோட பேலன்ஸ். இந்த மனம் பேலன்ஸ் ஆகுனா நம்மளுடைய சித்தம், யூ வில் பேலன்ஸ் யுவர் லைஃப் கம்ப்ளீட்லி. அதுதான பியூட்டி. ஸோ எங்கெல்லாம் பேலன்ஸ் முடியுதோ ட்ரை பண்ணுங்க. கல் மேலே, பாறை மேலே, மரத்து மேலே, சும்மா மேட்டு மேலே தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம். வீரபத்ராசன் 3. இப்போ மெதுவா கைகள் 2ஐயும் பக்கவாட்டில் இருந்து தலைக்கு மேலே உயர்த்துறீங்க. நமஸ்கார முத்திரை. நல்லா மூச்செடுங்க. மூச்சை வெளியிடும் போது வலது காலை முன்னாடி தூக்கி அப்புறம் பின்னாடி கொண்டு வரணும். இது இந்த இடுப்புல இருந்து நம்ம ஸ்ட்ரெச் கொடுக்கணுங்கிறதுக்காக we are going to
ஜஸ்ட் டேக் த லெக் ஃபார்வர்ட். முன்னாடி கொஞ்சம் எடுத்து அப்புறம் பின்னாடி பாருங்க. இப்போ நல்லா கால்கள் கரெக்டாக பேலன்ஸ் கிடைச்ச பிறகு கால்களை இடுப்பளவுக்கு உயர்த்தணும். கைகளை நீட்டி வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் முட்டியை நேர்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களால் இவ்வளோதான் முடியுதா, ஒரு காலில் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெண்ட் பண்ணுங்க. ஒரே காலில் பேலன்ஸ் பண்ணும்போது இடுப்புக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த். சூப்பர். அப்படியே கால் சேர்த்து வச்சுட்டு அடுத்த கால். நான் பேசுகிறேன், நீங்கள் செய்கிறீங்க. ஓகேவா? நானும் செய்கிறேன். ஓகே, டன். மூச்சு எடுக்கிறீங்க, கைகளை தூக்குறீங்க. நேராக ஒரு புள்ளியில் கவனம். இடது காலை உயர்த்தி அப்படியே பின்னாடி கொண்டு வந்து ஒரு பேலன்ஸ். ஃபஸ்ட்டு முட்டி மடக்கிற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் கிடைச்ச பிறகு முட்டியை நேர்படுத்து. ரிலாக்ஸ். பிரீத் ஈஸி. மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. மூச்சு எடுக்கலாம், மூச்சு விடலாம். ஸோ வாரியர் 3 வீரபத்ராசன் 3வது ஒரு பேலன்ஸ் பொசிஷன். அப்படியே இடுப்பில் காலை தோள்பட்டையெல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க. இடுப்பில் கை கொடுத்து ஒரு பின்னாடி கவுண்டர் போஸ் எடுக்கலாம். அர்த்த சக்கராசனா. இடுப்பு விரல்கள்லாம் முன்னாடி நீட்டின மாதிரி இருக்கணும். இடுப்பில் ஒரு நல்ல வலு, கால்கள் பதிஞ்சிருக்கணும். மூச்சு எடுத்துட்டே நெஞ்சை நிமிர்த்துங்க. தோள்பட்டையை விரிங்க. எல்போஸ் க்ளோஸ் கொண்டு வாங்க. கையோட முட்டி நல்லா க்ளோஸ் கொண்டு வந்துட்டு மூச்சை உள்ள எடுத்துட்டே பின்புறம் சரிஞ்சு பாருங்க. எவ்வளோ முடியுமோ முடிய போயிட்டே இருக்கணும். மூச்சு எடுத்துட்டே உள்ள ரிலாக்ஸ். வீரபத்ராசன் ஃப்ளோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். பொறுமையா பண்ணுங்க, உங்க டைம் எடுத்து பண்ணுங்க, என் கூட சேர்ந்தும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷேரும் பண்ணுங்க. நம்மளை மாதிரி நிறைய பேர் பயனடையணும் இல்லையா? தொடர்ந்து 10 நிமிஷம் ஒவ்வொரு போஸ் தானே பாருங்க. நம்மளுக்கு இயற்கை உதவுது. இந்த மலைகள், வானம், பூமி, இடம் தருது, சும்மாவே தருது. நம்மளுக்கு தேவை ஒரு 6 அடி. நம்ம மன உறுதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்காகனா என்ன, ஆக்சுவலாக நம்மளுக்காகனா என்ன அர்த்தம்? உடம்பு, மூச்சு, மனசு, புத்தி எல்லாமே என்னென்ன வேர்ட்ஸ் வச்சிருக்காங்களோ, எதெல்லாம் பிரித்து பேர் வச்சிருக்காங்களோ எல்லாமே சேர்த்து உணரக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம a being, a human being. Let's enjoy be as a human and enjoy the healthy aspects of living. ஆரோக்கியமா வாழ்வோம். பயிற்சியை தொடருவோம்.